அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சமயம் ஹுதைபா அலி அவர்களின் தாயார் அவர்கள் மகன் ஹுதைபா அலி அவர்களை நோக்கி, நீ கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து எத்தனை நாட்கள் ஆகின்றது என்று கேட்டார்கள். அன்பு தாயே, நான் அவர்களை சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது என்று பதிலளித்தார்கள். இதை கேட்ட அவர்கள் மகன் ஹுதைபா அலி அவர்களை திட்டினார்கள். இதை கேட்ட ஹுதைபா அலி அவர்கள் திடுக்கிட்டார்கள். மன்னியுங்கள் தாயே, இப்பொழுதே நான் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துவிட்டு மஹ்ரிப் இஷா அவர்களுடன் தொழுதுவிட்டு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடம் பிழை பொறுக்குமாறு துவா இறைஞ்ச கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று கூறி அவர்களின் தாயார் அனுமதி பெற்றுக்கொண்டு சென்று கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஹ்ரிப் இஷா தொழுதார்கள். கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுதுவிட்டு தங்களின் வீட்டிற்கு செல்ல ஆயத்தமானார்கள். வழியில் ஒருவர் அவர்களை சந்தித்து சைகை மொழியில் ஏதோ பேசினார். பின்பு அவர் அங்கிருந்து மறைந்து சென்று விட்டார். பிறகு அவர்கள் தங்களின் வீட்டை நோக்கி நடந்தார்கள். ஹுதைபா அலி அவர்களும் பின்தொடர்ந்து சென்றார்கள். இவர்களின் காலடி ஓசையை கேட்ட கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஹுதைபாவா என கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா உன் தாயாரின் பிள்ளைகளை பொறுத்திருள்வான். என்னிடம் உன் தேவை என்ன என கேட்டுவிட்டு, இப்பொழுது ஒருவர் வழியில் வந்து என்னை சந்தித்தாரே, அவரை பார்த்தீரா என்று கேட்டார்கள். ஆம், பார்த்தேன் யா ரசூலல்லாஹ் என்று ஹுதைபா அலி அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வந்தவர் ஒரு மலக்கு ஆவார். அவர் என்றைக்கும் பூமிக்கு வந்ததில்லை. அவர் எனக்கு சலாம் சொல்லிவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்க பெண்களுக்கு தலைவி ஆவார். ஹசன் அலியும் ஹுசைன் அலியும் சொர்க்கத்து இளைஞர்களுக்கு தலைவர் ஆவார்கள் என்று நன்மராயம் கூறவே அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு வந்தார் என்று கூறினார்கள். இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை, சூழப்பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பை விளக்க இதைவிட வேறு சிறப்பு செய்தி தேவையில்லை என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வின் உத்தரவுப்படி பூமிக்கு என்றுமே வருகை தராத மலக்கு ஒருவர் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்க பெண்களுக்கு தலைவி என்ற சுப செய்தியை சொல்லி சென்றுள்ளார்கள். உலகிலேயே அவர்களுக்கு சுப செய்தி கிடைத்தது போல வேறு எந்த பெண்மணிக்கும் கிடைக்கவில்லை. அந்த மலக்கு சொன்ன செய்தியில் 2 விஷயங்கள் நமக்கு தெளிவாகிறது. ஒன்று, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாசி என்ற சுப செய்தி. 2, சுவனத்து அனைத்து பெண்களுக்கும் தலைவி. இவ்வளவு சிறப்பு உலகிலேயே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவர்களின் நற்குணங்கள், தர்ம சிந்தனை, சாலிகான அமல்கள், கணவனுக்கு செய்த பணிவிடைகள், அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த உதவிகள், பணிவிடைகள் போன்றவைதான். இதனால்தான் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக பெண்களில் இம்ரானின் மகள் மரியமும், குவைலிதின் மகள் கதீஜாவும், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவும், மஜாஹிதுடைய மகளும், ஃபிரௌனின் மனைவியுமான ஆசியாவும் மேலானவர்கள் என்று கூறினார்.